அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு அவசியமான ஒரு பதிவும் கூட. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. செருப்பில் இவ்வளோ விஷயங்களா, செருப்பில் இவ்வளோ ஒரு சூக்ஷ்மமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கான தகவல்கள் தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு செருப்பை மட்டும் ஒரு முறை கூட நீங்கள் போடக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா விடாப்பிடியான தரித்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டிக்கொள்ளும். அது எந்த வகையான செருப்பு, எப்படிப்பட்ட செருப்புங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறுகள் நம்ம செய்யவே கூடாது. அதுவும் சின்னதாக நம்ம சாதாரண ஒரு செருப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன விஷயமா நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரியதாக எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையில் நம்ம சிக்கிக்கொள்வதற்கு இதுவே ஒரு கடவுள் உணர்த்துகின்ற பாடமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில் செருப்பு பற்றிய சில சாஸ்திர ரீதியான ஒரு விஷயங்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும்னா கண்டிப்பாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு கருத்துக்களுமே நமக்கு நல்லதற்காக தான் சொல்லிட்டு நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக நம்மளும் நல்லா இருப்போம், நம்முடைய வருங்கால சந்ததியினர் நல்லா இருப்பாங்க. நம்முடைய காலில் போடக்கூடிய செருப்பில் அப்படி என்ன தான் இருக்குது, அப்படி போட்டால் அப்படி நமக்கு என்ன நமக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அலட்சியமாக இருப்பாங்க. அப்படி நம்ம அலட்சியமாக நினைக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்முடைய கையில் எப்படி ரேகைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்முடைய காலிலும் ரேகைகள் இருக்குது. நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடியது கைரேகை மட்டும் கிடையாது, கால் ரேகையும் தான். ஏன்னா நம்முடைய உடம்புக்குள்ளே கெட்ட சக்தி ஊடுருவக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பாதம் தான். அந்த பாதத்தின் வழியாக தான் எதிர்மறை ஆற்றல்கள் நம்முடைய உடம்புக்குள்ளே டக்குன்னு ஈஸியாக போகும். இப்படிப்பட்ட பாதங்களை நமக்கு அதை பாதுகாக்கக்கூடிய அந்த காலணிகள், அதாவது செருப்புகள் மீது கொஞ்சமாச்சும் நம்ம கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. நிறைய பேர் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா வருஷ கணக்கில் ஒரே செருப்பை போட்டு பயன்படுத்திட்டு அது ரொம்ப தேஞ்சு போயிருக்கும். அந்த தேஞ்சு போன செருப்பை கூட மாற்றாமல் அப்படியே போடுறதுங்கிறது ரொம்ப தவறு. அதுவும் அந்த தேய்ந்து போன செருப்பை நம்ம யார் ஒருத்தங்க இப்படி அணுகிறாங்களோ அவங்கள நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப தரித்திரமாகத்தோட பிடியில் சிக்கிக்குவாங்களாம். நிறைய பேருக்கு டக்குன்னு சில மாதத்துலேயே நம்ம புதுசாக வாங்கியிருப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் டக்குன்னு நமக்கு அருந்து போயிருக்கும். நம்ம ஒரு தடவை இது மாதிரி பிஞ்ச செருப்பு தைச்சிக்கலாம், 2 தடவை தைச்சிக்கலாம். ஆனால் ஒரு செருப்பை திருப்பி நம்ம அப்படியே அந்த ஒரு செருப்பு ஃபுல்லாக வெறும் தையெல்லாம் போட்டு அந்த பிஞ்ச செருப்பை நம்ம எப்பயுமே நம்ம அந்த மாதிரியான செருப்புகள் போடவே கூடாதுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை சிக்கனம் சொல்லுவாங்க, ரொம்ப கஞ்சத்தனம் பிடிப்பாங்க அது மாதிரி செருப்பு வாங்குகிற விஷயத்தில். ஆனால் அது ரொம்ப ஒரு தவறு. ஒரு மனுஷங்க இது மாதிரியான ஒரு செருப்பை நம்ம போட்டுக்கிட்டோன்னா நிச்சயமாக நமக்கு ஏதோ ஒரு கஷ்ட காலம் வருது, நமக்கு ரொம்ப தரித்திரம் பிடிக்க போகுது வீட்டுக்குன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் எப்பயுமே எந்த சூழலையுமே இது மாதிரி பிஞ்ச செருப்புகள், பழைய நம்ம ஒரு மாதிரி நஞ்சு போன செருப்பு இது மாதிரிலாம் தயவு செஞ்சு நீங்கள் போடாதீங்க. நீங்கள் அந்த செருப்பை உடனுக்குடனே நம்ம மாற்றிட்டு ஒரு புதிய செருப்பு எவ்வளவோ நமக்கு செலவாகுது, ஒரு 200-300 ரூபாய்க்கு கூட நமக்கு நல்ல செருப்புகள் கூட கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு செருப்புகள் நமக்கு முடிஞ்சது நம்ம வாங்கி போட்டுக்கணும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி புது செருப்பு வாங்கியிருப்போம். புது செருப்பு வாங்கிட்டு என்ன ஆயிருக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு கோவிலுக்கு போகலாம், ஒரு கல்யாணத்துக்கு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்படி கூட்டமான இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், செருப்புகளை வெளியில் வச்சுட்டு நம்ம திருப்பி அந்த உள்ளுக்குள்ளே போவோம். அந்த கோவிலுக்காக இருக்கட்டும், வேறு எங்கே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு வீட்டோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு நம்ம இப்படி போயிருப்போம். அப்படி நம்முடைய செருப்பானது நமக்கு தொலைஞ்சு போயிருச்சு, நம்ம போன இடத்துல ஒரு செருப்பு தொலைஞ்சிருச்சு, அது நம்மளுடைய செருப்பு தொலைஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நம்முடைய தீராத ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு கர்மா நமக்கு அது மூலமாக கழிஞ்சிருச்சு, நமக்கு முடிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். அதை நம்ம நினச்சி கவலையே படக்கூடாது. நம்ம திருப்பி புது செருப்பு வாங்கி போட்டுக்கணும். அதை விட்டுட்டு அந்த கூட்டத்திலே வேறு யாராச்சும் செருப்பு விட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு செருப்பை எக்காரணம் கொண்டும் நம்ம வாழ்க்கையில் போடவே கூடாதுங்க. ஏன்னா அவங்களுடைய தரித்திரம், அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய காலில் ஒட்டிக்கொள்ளும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு ஐதீகம். அதனால் உங்களுடைய செருப்புகளானது எந்த இடத்துல தொலைஞ்சு போனாலும் சரி, நீங்கள் அங்கே இருக்க வேறு ஒரு செருப்பை தப்பி தவறி கூட போட்டுறாதீங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் கூட பரவாயில்ல, புதிய செருப்பு நீங்கள் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் அதை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க. அதே மாதிரி நம்முடைய பாதங்களில் தான் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால தான் நம்முடைய பாதத்தில் மகாலட்சுமியோடு சேர்ந்து
மகாவிஷ்ணுவும் வாசம் செய்வதாக ஐதீகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்முடைய இந்த பாதத்தில் போட போகின்ற செருப்பில் வந்து மிக முக்கியமாக நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வீடாக இருக்கட்டும், வேறு எங்கேயா இருக்கட்டும், நிறைய பேர் செருப்பை கழட்டி விடுறப்ப அந்த 2 செருப்பையும் வந்து நம்ம ஒன்றா தான் சேர்ந்து கழட்டி விடணுமா. செருப்பு வந்து நிறைய பேர் இப்படி வீட்டுக்குள்ளே அவுத்து வைக்கிறப்ப நம்முடைய குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், டக்குன்னு வேகம் அப்படி கழட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு செருப்பு ஒரு இடத்துல கிடக்கும், இன்னொரு செருப்பு வேறு ஒரு இடத்துல கிடக்கும். அப்படி 2 காலையும் அப்படி தூக்கி விசிறிட்டு அப்படி செருப்பு அப்படி தூக்கி போட்டுட்டு வருவாங்க. அது மாதிரி எக்காரணம் கொண்டும் இப்படி செருப்பை வந்து இப்படி தூக்கி வீசிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. நம்முடைய குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கு இந்த சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அந்த 2 செருப்பையும் ஒன்றா கரெக்டாக நம்ம கழட்டிட்டு அந்த செருப்பு ஷூ ஸ்டாண்ட் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இல்லாட்டி வெளியில் ஒரு ஓரமாக வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல செருப்பை கரெக்டாக முறையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை நம்ம சின்ன வயசுலேயே நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம பழக்கி கொடுத்துட்டோன்னா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லபடியான ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி கொடுக்கும். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, செருப்பினால் யார் ஒருத்தங்களையும் நம்ம அடிக்கவே கூடாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து கோபம் வந்துட்டால் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அப்படி தலைகால் புரியாமல் கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அடிச்சிருவாங்க. அப்படி செருப்புனால் நம்ம ஒருத்தங்களை அடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை தரமானது ஃபுல்லாக நம்ம வந்து கீழே இறங்கி போயிடுவோம். நம்மக்கிட்ட அடி வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கையானது ரொம்ப மேலாகி அவங்க முன்னுக்கு வந்துடுவாங்களாம். ஏன்னா நம்முடைய செருப்பில் அந்த ஒற்றிக்கொண்ட அந்த நம்முடைய மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் அவங்க மேலே பட்டதுனால நம்முடைய செல்வங்கள், அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு போய் சேர்ந்துருன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இப்படி செருப்பால் வந்து யாரையும் நம்ம அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை இதன் மூலமாக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். நம்ம காலில் போடுகின்ற செருப்பாக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், இது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவம் கொண்ட பொருட்கள். அதனால தான் நம்ம செருப்போட விஷயத்தில் நம்ம அலட்சியமாக இல்லாமல் கரெக்டாக எச்சரிக்கையாக நம்ம சரியாக முறையாக அதை வந்து பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் செருப்புக்கள்லாம் இப்படி நமக்கு காண போனாலோ இல்லை தொலைஞ்சு போயிட்டாலோ நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நம்முடைய கர்மா, நம்முடைய கெட்ட நேரம், நமக்கு ஏதோ ஒரு பீடை ஒழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக நீங்கள் புதிய செருப்புகளை நீங்கள் வாங்கி போட்டுட்டு மனசில் வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அதே நேரம் செருப்புகள் யாராச்சும் ஒரு முடியாதவங்க, வயசானவங்க யாராச்சும் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலணிகளை நம்ம யாருக்காச்சும் தானம் கொடுத்து வாங்கி கொடுத்தோன்னா நம்முடைய கர்மாக்களானது கண்டிப்பாக குறையும், சனி பகவானுடைய தாக்கமும் குறையும் ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முடிந்தவரை நீங்கள் இது மாதிரி செருப்புகளை தானம் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஏற்படும். இந்த ஒரு பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.